சாராய வியாபாரி ஸ்டாலின் சொன்ன கோவம் வருதுல. இந்தியாவிலேயே மதுக்கடைகளை வைத்து அதிகமாக லாபம் பெறக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அப்ப சாராய வியாபாரியா இல்லையா? 48,000 கோடி இந்த ஆண்டு வருமானம். 2003ஆம் ஆண்டு இந்த டாஸ்மாக் தனியாரிலிருந்து அரசுக்கு வரும் பொழுது அவருடைய வருமானம் 2860 கோடி. 2860 கோடி 22 ஆண்டுகள்ல 48,000 கோடியாக மாறி இருக்கிறது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 50,000 கோடி டார்கெட் வச்சாரு. ஒரு பொங்கலுக்கு 450 கோடி குடிக்கிறான், தீபாவளிக்கு 450 கோடி குடிக்கிறான், ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகளுக்கும் 300 கோடி 400 கோடி குடிக்கிறான். மக்களை குடிக்க வச்சு 38,50,000 இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக ஒரு ஆய்வு சொல்கிறது. 2 லட்சம் விதவைகள் இருந்த போதே தமிழ்நாடு விதவைகள் மாநிலமும் மாறிடுச்சு. இந்த அரசாங்கம் குடிக்க வச்சு தமிழ்நாடுகளை கொன்றுச்சு என்று பேசிய மரியாதைக்குரிய திமுகவை சார்ந்த தூத்துக்குடி எம்பி அக்கா கனிமொழி அவர்கள் இப்ப 38,50,000 இளம் விதவைகள் கைம்பெண்கள் இருக்காங்களே, என்ன பண்ண போறீங்க? இந்தியாவிலே அதிக விதவைகள் அந்த 38,50,000 விதவைகள்ல 38% இந்த சாராயத்தால், இந்த டாஸ்மாக் மதுவால் உயிரிழந்த கணவரையுடைய பெண்கள். அப்ப டாஸ்மாக் மூலமா கிட்டத்தட்ட 38%, கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து 12 லட்சம் பேர் இந்த 5 இருந்து 10 ஆண்டுகளுக்குள்ள மொத்தமா திமுக அதிமுக இந்த ஆட்சி காலத்துல இறந்திருக்கான். 12 லட்சம் பேர். ஒரு ஜெனோசைட். ஈழத்தில் நடந்தது வெறும் 1,80,000 மக்கள், இங்கே நடந்திருப்பது 12 லட்சம் பேர். 12 லட்சம் பேர். இதை வித்தவன் நான் என்ன சொல்றது? சாராய வியாபாரின்னு சொல்லாம இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள். ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை.